ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆட்டு குடல் குழம்பு எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து ஆட்டு குடல் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது வந்து குடல் வந்து ரொம்ப ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்காங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதிலெல்லாம் உள்ளெல்லாம் அழுக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். மற்ற இது பாட்டு தான் ரொம்ப அதிகமாக போட்டிருக்காங்க. இந்த குடல் வந்து ரொம்ப 1, 2 தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா பச்சை தண்ணியில் ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம வெது வெதுப்பான தண்ணியில் நாம் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2, 3 நிமிஷம் ஊற வச்சா போதும். அப்போ தான் அதோட இந்த நல்ல மொத்தமாக இருக்கிற அந்த இதாட்டம் இருக்கும், சொர சொரன்னு அதெல்லாம் வந்து குழம்புல போடும்போது நமக்கு கசப்புத்தன்மை கொடுக்கும். அதனால தான் நாங்கள் வந்து சுடு தண்ணியில் ஒரு 2, 3 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணால் அந்த கசப்புத்தன்மைலாம் இருக்காது. பச்சை தண்ணியிலே அப்படியே ஊறினாக்கா அந்த கசப்புத்தன்மை வரும். ஸோ அதனால் ஒரு 2 நிமிஷம் இது கலந்து நல்லா வடித்து எடுத்துக்குங்க. இதில் இருக்கிற சுடு தண்ணி ஊற்றினா சத்துலாம் போய்டுன்னு சொல்லுவாங்க. வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு 2, 3 நிமிஷம் போட்டாக்கா அப்படிலாம் ஆகாது. இது வந்து நான் ஒரு குக்கரில் சேர்த்து ஒரு 3, 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது கறியெல்லாம் பார்க்க பெருசாக இருக்கும், ஆனால் இது வெந்துட்டாக்கா ரொம்ப சீக்கிரமாகவே அது அப்படியே சுருங்கும். இது பார்க்க எல்லாமே தண்ணியாட்டம் தான் இருக்கும். இதில் கொழுப்பு கறியெல்லாம் இருக்கிறதுனால நம்ம எண்ணெய் இதுக்கு பார்த்து தான் சேர்த்துக்கணும். கூடவே வந்து மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து ஒரு 3, 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போயே மசாலாலாம் சேர்த்து வேக வைக்கக்கூடாது. முதல்ல இது போட்டு நம்ம ஒரு 3, 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இதுக்கு தேவையான மசாலா வந்து பட்டை, லவங்கம் ஒரு 2 இன்ச்சுக்கு பட்டை எடுத்துக்கோங்க, ஒரு 4, 5 லவங்கம், 3/4 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்து நம்ம மிளகு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும். மிளகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஏன்னா இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் மிளகு அதிகமாக சேர்த்தா தான். கூடவே கொஞ்சமாக கசகசா, பொட்டுக்கடலை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம், அதை போட்டால் தான் நல்லாயிருக்கும். தேங்காய் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவே போதும், கரெக்டாக இருக்கும். இது நம்ம இதெல்லாம் அரைச்சி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 3, 4 விசிலே நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை நாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே குக்கரில் தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கொழுப்பு கறியெலாம் இருக்கிறனால எண்ணெய் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சமாகவே நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு, நாங்கள் எப்போயுமே கடுகு உளுத்த பருப்பு போடுவோம், இது நல்லா இருக்கும். ஸோ அதை சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வேக வைக்கக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம், இதுலேயும் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வேக வைக்கக்குள்ளே அது போட்டால் தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், இன்னொன்று ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால தான் அதில் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நம்ம வேக வைக்கிறது. கூடவே ஒரு தக்காளி, நல்லா இது கொஞ்சம் பெரிய சைஸு தக்காளியே இதை சேர்த்துக்குங்க. இது நல்லா வதக்கின வாட்டி நான் தேவையான மசாலா வந்து ஸ்டவ் சிம்மு பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலேயே நம்ம சேர்த்துக்கணும். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன், கறி மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நம்ம இந்த மாதிரி மசாலா சேர்க்கக்குள்ள கலர் நல்லா கொடுக்கும், ஆனால் அது கருகாமல் பார்த்துக்கணும். அதனால் ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சுட்டு நாம் இந்த மாதிரி மசாலா சேர்த்தாக்கா கலர் நல்லா கொடுக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஆனால் அது கரெக்டான பதத்தில் பார்த்து பண்ணணும். இப்போ வேக வச்ச குடல் கறியும் அதில் சேர்த்துடலாம். சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம குக்கரில் உப்பையும் சேர்த்துட்டேன், கருவேப்பிலை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ வந்து தேங்காய் மசாலா எப்பயுமே அதிகமாக குக் ஆகக்கூடாது, அதனால தான் நான் ஃபஸ்ட்டே அதை வந்து வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ நாம் இந்த மசாலாலாம் சேர்த்த வாட்டி ஒரு 2 விசில் வச்சா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் கலர் எப்படி வந்திருக்கு. சுட சுட ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லிக்கு சுட இட்லி சுட்டு சாப்பிட்டாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பதம்லாம் கரெக்டாக வந்திருக்கு, கொஞ்சம் தண்ணியாட்டு தான் இருக்குது இட்லிக்கு, அது அப்போ தான் நல்லாயிருக்கும். வாசனை சும்மா அப்படி வருது, கலரும் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியது தான். நாங்கள் எப்போயுமே இதிலிருந்து எடுத்து சிக்கனெல்லாம் வறுக்கிற மாதிரி நான் அந்த குடல் கறியும் எடுத்து வறுத்து சாப்பிட்டாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வச்சுட்டு குழம்புலே இருந்தாக்கா உங்களுக்கு பார்த்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.